இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. எல்லா பிரச்சனைக்கும் நீ இங்கிருந்து வழி தேடிக்கிட்டு இருக்கியா? அகம் பிரம்மாஸ்மி, போ சூப்பாடு பங்களா போ. உன்னோட பிரச்சனைக்கு வழி அங்கதான் இருக்கு. போ, வெற்றியோட வா. शंभो शंकरा शंभो शंकरा शंभो शंकरा. உன்னோட எதிரில் ஒரு ஆட்டோ போகுதா? ஆமா, அதை ஃபாலோ பண்ணு. சரி. அந்த ஆண்டியை ஃபாலோ பண்ணு. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. என்னது தெரியலையா? ஏன்டா மிஸ் பண்ணிட்ட? ஃபூல் ஏறா அவள. ஆண்டியை பார்த்துட்டியா? எது கத்துற? நீ கொலை பண்ண வேண்டியதே அந்த ஆண்டியை தான். அவங்கள கொல்லணுமா? டேய், ஒரு பொம்பளை எப்படிடா கொலை பண்றது? நீ அவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கொலை பண்ண வேண்டியது அவளைதானே தவிர அவ ஒன்னும் ஆண்டி கிடையாது. என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் உங்களை ஃபாலோ பண்ணல. சும்மா சொல்லு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பேசாம போற? டேய், என்னை யாரும் கொல்ல முடியாதுடா, கொல்ல முடியாது. ஐயோ, கொன்னுட்டானே. டேய் வாடா, போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வா வா வா, ஓடிடலாம். இங்க பாரு, எதுக்காக என்ன கொலை பண்ண வைக்கிற? இதுக்கு மேலே என்னால முடியாது. உனக்கு வேற ஏதாவது வழி இருக்குதுன்னு நினைக்கிறியா என்ன? அப்படின்னா சரி, நீ கொஞ்ச நாள் தலைமறைவா சிட்டியில இருந்து வெளியில இரு. நீ சூப்பாடு பங்களா சர்பஞ்ச் வீட்டுக்கு போ. பாலுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லு. கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு. அப்புறம் என்ன பண்ணணுன்றத நான் சொல்றேன். ஹலோ ஹலோ
யாருப்பா நீ? அர்ஜுன், பாலுவோட ஃப்ரெண்டு. நீ பாலு ஃப்ரெண்டா? நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே. என்னது, நீங்க பாலோட ஃப்ரெண்டா? உங்க பேர் என்ன? நீங்க எதுவும் வேலை தேடி வந்தீங்களா? எவ்வளவு நாள் இங்க தங்குவீங்க? அது எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க எங்கேயே இருங்க. அப்பா, இவரு பாலோட ஃப்ரெண்டாம்பா, நம்ம கூடயே இருக்கட்டும்பா, ப்ளீஸ்பா. சரி, மேல அனுப்பி வை. வீட்டுக்கு மேல வாங்க. டே சீனு, ஐயா. அவ மேல ஒரு கண்ணை வை. பொண்ணு பத்திரம். சரிங்கய்யா. டேய் ஜாக்கிரதை, பார்த்து விளையாடுங்க. அதோ அவங்க ரெண்டு பேரும் என்னோட சித்தப்பா. வணக்கங்க. இவங்க என்னோட சித்தி. ஆயிங்க. இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட பசங்க. இவங்க என்னோட பெரியம்மா. ஹலோ ஆண்டி. என்னப்பா கையில அடிபட்டிருக்கு? ஏதோ கிழிச்சிருச்சு ஆண்டி. இவ்ளோ அஜாக்கிரதையா இருந்தா எப்படி? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்லப்பா. அது தானா கிழிஞ்ச மாதிரி இல்ல, யாரோ கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. நீங்க வாங்க அர்ஜுன், நான் உங்களோட ரூமை காட்டுறேன். தள்ளுடா. ஆமா, இவன் பார்க்க திருட மாதிரி தான் இருக்கான். தினமும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். பாத்து பாத்து வாங்க. பாத்து வாங்க, இடிச்சிட போது. இதான் இதான் உங்களோட ரூம். நீங்க இங்கேயே இருக்கலாம். உட்காருங்க. ஐயோ, என்ன இவ்ளோ பெரிய அடிபட்டிருக்கு? பாத்து இருக்க வேண்டாமா? சரி, ஒரு நிமிஷம். வந்ததுல இருந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சரி, இவ்ளோ பெரிய காயம் எப்படி வந்துச்சு? ஒண்ணாகாது. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? எப்படி இப்படி அடிபட்டுச்சு? அவ்வளவுதானா? சரி, நான் தண்ணி கொண்டு வரேன், நீங்க எங்கே இருங்க. அங்க பாருங்க ஜோசியர், சீக்கிரம் வாங்க. வணக்கம் சாமி, எனக்கு ஜோசியம் பார்த்து சொல்றீங்களா? உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு போற நேரம் வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். அர்ஜுனுக்கும் ஜோசியம் பாக்குறீங்களா? வா அர்ஜுன். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. தம்பி, நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்க. உன் மனசு ஃபுல்லா நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்க போகுது. அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை போட்டு நீ முன்னோக்கி போ, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். சும்மா சொல்லணும்னு சொல்லாதீங்க. நீ வா. அர்ஜுன். சாமி. தம்பி, உன்கிட்ட அந்த மலைசாமி என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லவா?
ஒரே ஒருத்தரை தேடிக்கிட்டு 2 பேரை மேல அனுப்பு. தப்பிக்க முடியாம தப்பிச்சு இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க. இப்போ 3வது உயிருக்காக நீ ஒரு வலைய போட்டிருக்க. நீ போட்ட வலையில அவன் சிக்குவானோ இல்ல நீ சிக்குவியோ? அவன் சிக்குவானா இல்ல நீ சிக்குவியா? 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 ஐயோ பாத்து வா அர்ஜுன். அங்க பாத்தியா சின்ன ஆட்டுக்குட்டி? நான் டெய்லி சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிடுவியா? ஏய் அங்க பாரு. ஐயோ பாட்டி பாத்து. பாட்டி பாத்து இங்க வாங்க. பாத்து வாங்க உட்காருங்க. வைஷ்லி உடம்புல ரொம்ப கொதிக்குது. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லையா? இல்ல அர்ஜுன். சரி, என் பேக்ல டேப்லெட்ஸ் இருக்கு. அதை கொண்டு வந்து இந்த அம்மா கிட்ட கொடு. நீங்க டாக்டரா அர்ஜுன்? இல்ல, ஆனா டாக்டர் ஆக போறேன். அர்ஜுன், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவா? சொல்லு. இந்த ஊர் ஃபுல்லா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் நீ வைத்தியம் பார்க்கணும்னு நினைச்சா நீ பெர்மனண்டா இங்க இருக்க வேண்டியதா இருக்கும்.